வணக்கம் மக்களே. நாளை, அதாவது இன்று, இந்த வீடியோ இப்போ நம்ம அப்லோட் பண்ணும்போது இன்று தமிழ்நாட்டின் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் கரூரைக்கு ஒரு தொழிற்சாலை திறப்பு விஷயமாக போகிறாரு. அதை மட்டும் போயிருந்தால் இந்த விமர்சனமும் வந்திருக்காது, எதுவும் இல்லை. அதில் கரூர் அந்த கூட்ட நெரிசல் விபத்தில் உயிரிழந்த குடும்பத்துக்கு 41 பேர் இறந்ததில் 32 பேருக்கு அரசு பணி அதுக்கான ஆணையை வழங்க போகிறாங்களாம். இது எவ்வளோ ஒரு கொடுமையானது இல்லை? ஏன்னா ஒரு 5-6 வருஷமாக அரசு பணியெலாம் எழுதியிருந்த ஒரு ஆஸ்பிரண்ட்டாக எனக்கு தெரியும் அதுக்கு எவ்வளோ எஃபர்ட் போடணும். அதாவது நான் உடனே சொன்னேன், குரூப் 4 அவங்களுக்கு என்ன கலெக்டர் வேலையாக கொடுக்க போகிறாரு, போய் அந்தந்த தகுதிக்கு தகுந்த மாதிரி கொடுக்குற தகுதிக்கு தகுந்த மாதிரினா குரூப் 4 வேலைக்கு கொடுமே எவ்வளோ படிக்க வேண்டியது இருக்குது, எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது தெரியுங்களா? அவர்களுக்கு செய்வதற்கு நான் தடலாம் சொல்லலை, செய்யவே கூடாதுன்னு சொல்லலை. ஏன்னா ஆல்ரெடி போன அரசு மு.க. ஸ்டாலின் அவர்கள் அரசு இருந்தபோது இறந்தவர்கள் குடும்பத்துக்கு 10 லட்சம் அப்போ அரசு நிதியாக கொடுத்தாங்க. தாவேகா, முதலமைச்சர் விஜய் தாவேகா கட்சி சார்பாக 20 லட்சம் கொடுத்தாங்க. ஆதவ அர்ஜுனா அவர் இந்த லைஃப் டைமுக்கு அவங்க குடும்பத்துக்கு செலவு ஏற்றுக்கிறேன்னு ஒரு அப்போ அந்த தாவேக்கில் முக்கிய பிரமுகராக இருந்தவங்க கிட்டத்தட்ட அந்த குடும்பத்துக்கு உயிர் போனதுக்கான நம்ம நினைக்கிற அந்த பணத்தை கொடுத்து அடைச்சிருக்காங்க. அதுக்காக பணம் கொடுத்தா உயிர் போனதெல்லாம் வந்துருமான்னு சொல்லலை, ஆனால் பணம் கொடுத்து அப்பயே செஞ்சுருக்காங்க. சரி, இப்போ நீங்கள் அரசாங்கமாக ஆயிட்டீங்க, நீங்கள் ஆட்சிக்கு வந்துட்டீங்க, இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்? இப்போ நீங்கள் அரசாங்கமாக செய்யக்கூடாது. இப்போவும் உங்கள் தாவேகா கட்சி மறுபடியும் அவங்க குடும்பத்துக்கு எவ்வளோ கொடுங்க, 20 லட்சம் கொடுங்க, 50 லட்சம் கொடுங்க, 1 கோடி கொடுங்க. ஆனால் அரசு பணின்றது எப்படி கொடுப்பீங்க ஐயா? அந்த 31 வேலைக்கு 32 பேருக்கு அரசாணை கொடுக்குறீங்க, அதுக்கு எத்தனை பேர் போராடிட்டு வந்துடுறீங்களா? இதெல்லாம் என்ன புரிதல் இவங்கெல்லாம் பண்ணுறாங்க? ஆட்சி நமக்கு வந்துச்சுன்னா யாருக்கு வேணால் செய்யலான்ற ஒரு மமதையில் செய்கிறதா? எனக்கு சத்தியமாக புரியல. இது உடனே திமுகவுக்கு ஆதரவு எதிர்க்கட்சி இல்லை. விஜய் அவர்களோட புரிதல் தவறாக போயிட்டுருக்கு. அதிகாரிகள் சொல்கிறாங்க நமக்கு ஒரு சிம்பத்தி கிடைக்கும் சார், நம்ம இப்படி செய்யலாம் அப்படின்னு. அப்படியெல்லாம் உங்களுக்கு ஓட்டு போடல. நீங்கள் ஒரு பக்க அரசியல்வாதியாகி மக்கள் உங்களுக்கு ஓட்டு போடலை. ஏதோ விஜய் வந்தால் நல்லது செஞ்சுருவாருன்னு செஞ்சேன். ஆனால் இப்போ நீங்கள் பக்க அரசியல்வாதி ஆகிறதுக்கான வேலை செஞ்சிட்ருக்கீங்க. அது கண்டிப்பாக உங்களுக்கு பேக் ஃபயராக தான் ஆகும். அதனால் இதை உண்மையாலுமே இதை மறுபரிசீலனை பண்ணணும். அவங்க கூட்டணி கட்சியான கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. சிலர் கருத்து சொல்லியிருக்காங்க. ஒரு சில பேர் இவங்க கூட கூட்டணி சேர்றதுக்காக ஒரு ஜாலரா அடிக்கிறாங்க. இதை நீங்கள் அவங்களுக்கான இதாக பார்க்கணும், நிவாரணமாக பார்க்கணும்னு. நிவாரணம் கொடுங்க ஐயா, அரசு பணி ஏன் கொடுக்குறீங்க? இதை உங்கள் கருத்து என்ன?